இப்போ இந்த தூக்கமின்மை இன்சோம்னியாவால் வர ப்ராப்ளம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்று வந்து அடிக்ஷன் இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். தூக்கம் வரலைன்னு சொல்கிறதால வேறு சில விஷயங்களுக்கு அவங்க அடிமையாயிருவாங்க. காமனாக நம்ம பார்க்குறது ஆல்கஹால், மது அருந்துதல். என்னால் தூங்க முடியல, நான் தினமும் மது எடுத்துக்கிட்டால் தூக்கம் வருதுன்னு சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராப்ளம். இதனால் நிறைய உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது, ஒழுங்காக தூங்காத போது நைட்டு நம்ம உடம்புல வேலை செய்ய வேண்டிய ஹார்மோன்லாம் வேலை செய்யாததால் பிபி, சுகர், இருதய பிரச்சனைகள் இதெல்லாம் காமனாக வரும். மூணாவது, நம்ம ஒழுங்காக நைட்டு தூங்காத போது பகல் நேரத்தில் நம்ம மூளை நல்லா வேலை செய்யாது. பகல் நேரம் ஃபுல்லாக டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதனால் நம்மளோட நார்மல் வேலைகள்லாம் பாதிக்கும். நாலாவது, இந்த நார்மல் வேலைகள் பாதிக்கப்படுறதால நம்ம மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப கோவம் வரும். சொல்லுவாங்க, ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கார், கோவப்படுறாரு. இது ஒரு மன அழுத்தங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடியும். ஸோ நம்மளுக்கு தூக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணுன்னா நம்ம மாற ட்ரை பண்ணணும். ஒரு சுகர் இருந்தால் நம்ம சொல்கிறோம்ல, டயட் மாற்றுங்க, லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க, தினமும் வாக்கிங் போங்க, சர்க்கரை இருக்கிறத சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தூக்க பிரச்சனைக்கு மருந்து மட்டும் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. நம்மளும் சில விஷயங்களை மாறணும். நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் மாற்றணும், நம்மளோட டயட் பேட்டர்ன் மாற்றணும், சாப்பிட்றத கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டிவைஸ் பார்க்குறத கம்மி பண்ணணும், பெட்டுன்ற விஷயத்த தூங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரீசெண்டாக கூட நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்கிறத பார்த்துருக்கோம், அவங்களால தூங்க முடியல, தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அவங்க எஃபர்ட் எடுப்பாங்க, அவங்களால ஏதாவது ஒன்று பண்ண முடியும், அவங்களுக்கு மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதால அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம லைஃப் பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கணுன்னா தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு 5.5 6 மணி நேரம் தூக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு தேவை. அந்த தூக்கம் நைட்டு நேரம் தான் இருக்கணும். நான் நைட் டியூட்டி பண்ணிவிட்டு காலையில் தூங்குறேன்னு சொன்னால் அது நல்ல தூக்கம் கிடையவும் கிடையாது. நடிகர் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஒன்று பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் அவ்வளோதான் தூக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியே வந்துட்டு ஒரு தடவை. அது எதனால் இருக்கும்? அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தூங்குறதுக்கே கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். அவருக்கு நினைக்கும் போது தூக்கம் வர மாட்டேங்குதுன்ட்டு. இது வந்து நம்ம பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி பிஸி ஆக்டர். ரெண்டாவது, அவருக்கு நார்மல் ஒர்க் இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்காது. சில நாட்கள் காலையில் பிஸியாக இருப்பார், சில நாட்கள் நைட்டு பிஸியாக இருப்பார். அவருக்கு ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல் இருக்காது. இதனால் அவரோட பயாலஜிக்கல் கிளாக் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மூணாவது, அவருக்கு வேறு சில பேஷன்ஸும் ட்ரை பண்ணுறாரு. எஸ்பெஷலி ரேசிங்லாம் போகும்போது அதுவும் ஒரு ஹை டிமாண்ட் ஃபீல்டு. ஸோ இதனால் பல காரணங்கள் அவருக்கு இருக்கும். இது எல்லாமே அவரோட தூக்கத்தை பாதிக்கப்படுத்துது.